வணக்கம் நண்பர்களே. உண்மையை தேடாது. உண்மையை தேடுபவர்களை நீங்கள் தேடாதீங்க. ஏன்னா உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் எது உண்மை அப்படின்றத புரியாமலேயே பொய்களை எல்லாம் உண்மையாக பாவித்து வருகிறார்கள். அதற்காக நம்ம உண்மையை கண்டுபிடிச்சி ஆகணும், இது உண்மையான விஷயமா, இது இல்லையா அப்படி என்று நீங்கள் தேடினால் அப்படி ஒன்றும் உங்களுக்கு அகப்படாது. ஏன்னா இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பிம்பங்களால் போலிகளால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுபவர் தான் ஜான் போத்ரியா என்பவர். போத்ரியா ஒரு பிரெஞ்சு போஸ்ட் மாடர்ன் திங்கர். அவரை அதிகமாக தமிழ் பரப்பில் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சில கட்டுரைகள் அங்கங்கே எழுதப்பட்டிருக்கின்றன. பின் நவீனத்துவம் என்றால் ஏதோ மோசமான ஒரு ஃபிலாசபி, ஒரு எந்தவித ஐடியாலஜியும் தேவையில்லாமல் தருதலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது, இஷ்டம் போல் மனம் போல் வாழணும்னு சொல்லுது அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் பொதுவாக நிலவுது. நான் புரிந்து கொண்ட வரை அப்படிலாம் இல்லை. அது மிக நுணுக்கமாக ஆழமாக இந்த உலகை அலசுகின்ற ஒரு மெய்யியல் போக்காக நான் பார்க்கிறேன். அது கோட்பாடு இல்லை, அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு போக்கு. அதில் இருக்கக்கூடிய சிலரில் முக்கியமானவர் தான் ஜான் போத்ரியா ஆவார். அவர் ஆக்சுவலி இந்த உண்மையை பற்றி சொல்லும் பொழுது, உண்மை என்பது தேடாதீங்க, அதுமாதிரி தேவையில்லை, யதார்த்தம் என்ற சொல்லை கூட இங்கே பயன்படுத்துகிறார்கள். யதார்த்தமான விஷயமே தேவையில்லை இனிமேல் அப்படின்ற ஒரு உலகம் உருவாக்கப்பட்டு விட்டது. இல்லை நான் கண்டுபிடிச்சான் தீருவேன் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னாக்கா அது மேலும் மேலும் வெவ்வேறு போலிகளை உருவாக்கும். உண்மைகிட்டே போக முடியாது. இந்த இடத்துல நான் என்ன கருதுகிறேன் என்றால், ஆன்மீக பரப்பொலியும் இம்மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டன. எது உண்மை என்று அறிய வேண்டும். ஃபிலாசபியினுடைய அடிப்படையும் கூட அதுதானுங்களே. அதில் ஆன்மீகத்தில் இந்த உலகம் மாயை, இந்த உலகத்தில் எல்லாமே போலியாக இருக்குது, நிஜம் இல்லை அப்படின்றத ஆன்மீகத்தினுடைய ஒரு வகையான தத்துவ பிரிவு ஒத்துக்கிறாங்க. உடனே உண்மையை பார்க்கணுன்னா இந்த உலகத்தை வெளில வாங்கட்டுறாங்க, வேறு உலகத்துக்கு அழைச்சி சென்று உண்மை அங்கே தான் இருக்குது, அது பேருண்மை என்றெல்லாம் விளக்கிற தத்துவங்களை நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மேற்கத்திய பரப்பை, குறிப்பாக ஐரோப்பிய தத்துவவாதிகள் இந்த மண்ணின் மீதாகவே இந்த உரையாடலையும் அந்த உண்மையை கண்டுபிடிக்கும் அந்த தேடலையும் நிகழ்த்துகிறார்கள். அதுதான் அவங்களுடைய அந்த திறமைன்னு நான் பார்க்குறேன். இவர் ஃப்ரெஞ்சுக்காரர் தான், ஜெர்மன் படிக்கிறார், கற்றுக்கிறார். பின்னால் ஜெர்மன் ஸ்கூலில் நம்ம ஜெர்மன் கற்றுக் கொடுக்குறார். நம்ம ஊரில் தமிழ்காரர் தான் ஹிந்தி கற்றுக்கிட்டு ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி. இவருடைய தந்தையர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஆனால் அவருடைய முன்னோர்கள் எல்லாம் விவசாயிகளாக இருந்திருக்கிறார்கள். இவங்க குடும்பத்தில் இவர் தான் முதல்ல பல்கலைக்கழகத்துக்கு போகிறாருன்னா பார்த்துக்குங்க. அப்படி போனவர் தன்னை ஒரு சோஷியாலஜிஸ்டாக மாற்றிக்கொள்கிறார், சமூகவியலாளர். இந்த சமூகவியலுக்கும் தத்துவத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்பாங்க. சமூகவியல் இந்த இந்த சமூகம், இந்த உலகம் இதை தாண்டி ஆய்வை நகர்த்தாது. ஃபிலாசபி டக்குனு ஜம்ப் ஆகி மெட்டாஃபிசிக்ஸ், ரிலீஜன் அப்படிலாம் போயிடும். அதுக்கு அந்த அந்த ஒரு வசதி இருக்குது, உரிமை இருக்குது, அது போயிடும். ஆனால் சோஷியாலஜிஸ்ட் இந்த எல்லைக்குள்ளே தான் நிற்கணும். இந்த எம்பிரிக்கல் ரியல் வேர்ல்டில் தான் நின்று பேச வேண்டியிருக்கு. அதனால் அந்த வகையில் தான் இவர் ஒரு சோஷியாலஜிஸ்டாக இருந்தாலும் கூட, சோஷியாலஜி என்பது ஏதோ ஒரே சப்ஜெக்டாக பார்க்க முடியாது, அது பல விதமான சப்ஜெக்டோடு சேர்ந்து தான் அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன இவர் 29/7/1929 பிறந்தவர். 1929 பிறக்கிறாரு. நம்ம மார்ச் மாதம் 2007 இறந்து போகிறார்.
30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அதில் முக்கியமாக இவர் இந்த மீமை உலகம்னு சொல்கிறாங்க தமிழில். அதீத உண்மை கொண்ட உலகம், அதாவது பொய்யினுடைய உச்சம் கொண்ட உருவாக்கங்கள் கொண்ட உலகம். இதை பற்றி என்ன சிமல் குரான்ற புக்கு ரொம்ப பாப்புலரான புத்தகம். ஆக இவர் என்னதான் ஃபைனலாக சொல்ல வரான்றது தான் இன்றைய காணொளியுடைய சாரம். எல்லாவற்றையும் நம்ம பேசலை. சிமுலேஷன் அண்ட் சிமல் குரா அப்படின்னு 2 கான்செப்ட் பேசுகிறார். சிமுலேஷன்னா தூண்டுதல், உருவகப்படுத்துதல், உருவாக்குதல். சிமல் குரான்றது உருவாக்கப்பட்ட அதீதமான ஒரு போலி பிம்பம் அல்லது போலி உலகம். இதை பற்றி தான் அவர் பேசியிருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் உண்மை என்பது என்ன அப்படின்ற கேள்வியே அர்த்தமில்லாத கேள்வி. இவரை பொறுத்தவரை இந்த உலகை புரிந்து கொள்ள வேண்டும் என்று முயன்றால் அது குறியீடுகள் மூலமாகத்தான் நடைபெறுகிறது. SIGNS சயின்ஸ் மூலமாக தான் நடைபெறுகிறது. ஒற்றை குறியீடுகளாக அல்ல, ஒரு குறியீடு மூலம் புரியுது, அது இன்னொரு குறியீடோடு அது கனெக்ட் ஆயிருக்கு. இது போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஃபிலாசபர்ஸ் பேசிய ஒரு தத்துவம். ஒரு பொருளினுடைய அர்த்தம் என்பது அது எதுவாக இல்லையோ அதை வைத்து புரிந்து கொள்கிறோம். மனுஷன் அப்படின்றது வெறும் மனுஷன்ற வார்த்தையை வச்சு புரிஞ்சுக்கிறதுல, மனுஷனுக்கு வெளியில் மனுஷன் இல்லாதது எதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். நன்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எது நன்மை இல்லை என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்போ இல்லாத விஷயங்களையும் சேர்த்து தான் இருக்கின்ற விஷயத்துக்கான அர்த்தம் கிடைக்கிறது. வெளிச்சம் அப்படிதானே? அந்த வகையில் இவர் என்ன சொல்கிறாருனாக்க, அர்த்தம் என்பதே குறியீடுகளுடைய ஒரு கூட்டாக அமைகிறது. ஒரு குறியீடை எடுத்தோன்னா அது இன்னொரு குறியீடோட லிங்க் ஆகிருக்குது. அப்போது இப்படியாக வெவ்வேறு குறியீடுகள் இணைந்து இருக்கிறது. அது ஒவ்வொன்றா புரிஞ்சுக்கிட்டு போக வேண்டியிருக்கு. இது ஒரு என்லெஸ் ப்ராசஸ், முடிவற்ற தேடல். இது அப்படிலாம் நீங்கள் முழுமையாக இந்த உலகை புரிஞ்சுக்கிற முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இந்த உண்மையை நேரடியாக நீங்கள் பெறவும் முடியாது. ப்ளீஸ் உடனே ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு போகாதீங்க. அப்படி என்றால் இந்த உலகை புரிந்து கொள்ள முடியுமானா இல்லை. இது குறியீடுகள் ஒரு மயக்க நிலையை உருவாக்கி வைத்திருக்கின்றன. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறார். போத்ரியா சொல்கிறது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக பாடுது. அது மட்டும் இல்லை, உண்மையாக தெரியுது. நம்ம ரொம்ப நிறைய பேர் கவலைப்படுறாங்க, என்னங்க உலகம் சுற்றிலும் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா நிறைய பேர் பேசுகிறாங்க. இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் மென்டலாக என்ன மாதிரியெல்லாம் ஒரு ஆட்டிடியூடை க்ரியேட் பண்ணியிருக்குது நம்ம பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கிற இந்த காலத்தில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகிறதோன்று பல்வேறு யூகங்கள் அங்கே தட்டுப்படுது. அந்த யூகங்களை கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகத்தான் பெறுகின்ற ஒரு சூழல் இருக்குது. இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த கட்டத்தில் தான் நான் பார்க்குறேன் போத்ரியா யூஸ்ஃபுல்லாக இருக்கிறார் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழுறது நிஜம், அதை நம்ம நம்புகிறோம். கனவு உலகத்தில் இருக்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை கனவு தான் உண்மையாக இருந்து இது கனவு உலகம் போல் ஒரு பொய்யாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டாக்கா பதில் சொல்ல தெரியாது. கனவு உலகம் மாதிரி ஒரு உலகம்தான் நம்மளை உருவாக்கப்பட்டு விட்டது நம்மளை சுற்றிலுன்னு சொல்கிறார் அவர். அதுதான் உண்மை. அதாவது அபத்தம் என்பது இயல்பாகி போன வாழ்க்கை. அப்சர்டிட்டி இன்னைக்கு இயல்பாயிடுச்சு. எல்லாம் பாருங்களேன், நம்மளை சுற்றி கட்டமைக்கிற செய்திகள், அரசியல், கலை, கலாச்சாரம் எல்லாத்துக்குள்ளேயும் என்னடா வாட் நான்சென்ஸ் இட் இஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதுதான் மரியாதை இருக்குது, அதுதான் உண்மையாக மாறுகிறது. ஆனால் உண்மை என்பதும் கூட பார்த்தீங்கன்னாக்க படிமங்களில் உண்மையாக பார்க்குறத விட குறியீடுகளாக பார்ப்பது தான் இங்கே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. குறியீடுகள் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபேஸ்புக்லேயா இருக்கட்டும், இன்ஸ்டாலேயா இருக்கட்டும், அதில் விதவிதமான குறியீடுகள்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க. ஆர்டின் போட்டால் ஒரு அர்த்தம், பச்சை கலரில் ஆர்டின் போட்டால் ஒரு அர்த்தம், சிவப்பில் போட்டால் ஒரு அர்த்தம்,
இப்படி கை வச்சா ஒரு அர்த்தம், இப்படி கை வச்சா எத்தனை குறியீடுகள் உருவாக்கப்பட்டு விட்டன மொழி உலகத்தில். இந்த குறியீடுகள் தான் உண்மையை சொல்லுகின்றன என்று நம்பக்கூடிய மனோபம் உண்டாகிவிட்டது. நீ ஏன் லைக்கு போடல, நீ ஏன் இதுக்கு ஆர்டின் போடாமல் வெறும் கையை மட்டும் வச்ச, இப்படி இந்த குறியீடுக்கு மேலே நம்ம கவனத்தை செலுத்தி வாழ்க்கையை அதன் ஊடாக கட்டமைக்கிற ஒரு யங்கர் ஜென்ரேஷனை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த படிமங்கள், குறியீடுகள் இவைகள் தான் அர்த்தத்தை உருவாக்குகின்றன. அர்த்தம் இல்லாமல் போயிடல, அர்த்தம் இன்னும் ஓவராக உருவாக்கப்படுகிறது. ஓவர்லோடட் மீனிங், நிறைய அர்த்தம் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாமே ஓவராக போய்கிட்டு இருக்கு. இப்படி ரொம்ப அதிகமான அர்த்தங்கள் உருவாக்கப்படும் பொழுது அர்த்தத்துக்கான மரியாதை என்பது இல்லாமல் போய்விடும் என்று அவர் சொல்லிக்கிறார். அர்த்தமே இருக்காது. அர்த்தமற்ற அர்த்தத்துக்கும் அர்த்தம் இல்லாததுக்கும் ஒரு 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 டிஃபரன்ஸே இல்லாமல் போயிடும். அப்படி என்றால் எந்த ஒன்றுக்கும் ஆழமான அர்த்தம் என்பது இனி மிஞ்ச போவதில்லை. அப்படிதான் ஆகிப்போச்சு. இன்றைக்கி பாருங்கள், ஒரு ஒரு காதல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாக்க அது எப்படிப்பட்ட ஒரு பெரிய அர்த்தம் இருந்தது ஒரு காலத்தில். அப்படி அந்த வார்த்தையை சொல்லக்கூடக்கூடாது. அது அவ்வளவு அதில் ஒரு ரொமான்ஸ் ஒரு பக்கம், புனிதம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அது பெரியவங்க கூட ரகசியமாக பரிமாறிக்கிற சொல்லாடல். இன்றைக்கி பெரிய விஷயமே இல்லை எதுவுமே. கெட்ட வார்த்தைகள் கூட அதுங்களுடைய பலத்தை இழந்துருச்சு. இப்போது சாதாரணமாக கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. இங்கிலீஷ் கெட்ட வார்த்தைலாம் இன்றைக்கி பேசினா தான் அவங்க இந்த ஜென்ரேஷன். அப்போது அர்த்தம் என்பது பெரும்பாலும் சிதைந்து போன ஒரு உலகமாக இந்த உலகம் இருக்குது. என்ன உலகம் இது? இதுதான் பின் நவீனத்துவ உலகம். அவங்க சொல்கிறாங்க, பொத்ரியா போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க, பின் நவீனத்துவ உலகம். இது இப்படி தான் சிதைஞ்சு போயிருக்கு. இந்த பின் நவீனத்துவ உலகத்திற்கு எதிர்வினையாற்றுவது அல்லது எப்படி புரிந்து கொள்ளுவது, எதிர்வினை கூட சொல்ல முடியாது, அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு ஒரு விளக்கம் தராங்க பாருங்கள். அதுதான் பின் நவீனத்துவம். நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஆழமான நுணுக்கமான உரையாடல்கள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம முதல்ல இது பேசிக்காக சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறத பற்றி நான் கருதுகிறேன். அந்த வகையில் பார்த்தோம்னாக்க இன்றைக்கி உலகத்தை பற்றி இது சிவில் குரான் சிமுலேஷன் சொல்கிறார். இதுதான் புக்கு பேர். சிமுலேஷனாக தூண்டுதல். சிவில் குரான்றது உயர்நிலையில் இருக்கக்கூடிய போலியை உருவாக்குற ஒரு விஷயம். உச்சகட்ட போலித்தரம். போலி என்று சொன்னால் நம் போலியாக நடிப்பது அப்படி அல்ல. அதுலேயும் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் விதவிதமான போலிகள் உருவாக்கப்படுகின்றன. இப்போது மாடர்னிசம், போஸ்ட் மாடர்னிசம். நவீனத்துவ உலகத்தில் ரேஷ்னாலிட்டி, பகுத்தறிவோடு இருக்கணும். பகுத்தறிவு தான் நம்மளை விடுதலை செய்யும் அப்படின்னு தான் சொல்லி தான் பாடத்திட்டங்களிலிருந்து இந்த மதங்களை எல்லாம் தூக்கி வெளில போட்டு விஞ்ஞானபூர்வமாக திங்க் பண்ணக்கூடிய பாடங்களை மட்டுமே மேலை நாடுகளில் வைத்து பயிற்சி அளித்தார்கள். அது மட்டும் இல்லை, கல்வியில் மட்டும் இல்லை, எல்லா பரப்புலையுமே ஆர்கனைசேஷன் லெவலில் மாடர்னிசம் உள்ளே போனது. அதன் விளைவாகத்தான் டெமோக்ரஸி, பார்லிமெண்ட்டு, சட்டங்கள் எல்லாமே உருவானது. அதையெல்லாம் நாட்டுக்குள்ளே பலன் அளிக்காமல் போய்விட்டது என்று விமர்சனம் வைப்பவர்கள் தான் பின்னவீனத்துவவாதிகள். மார்க்சியம் கூட நவீனத்துவத்தினுடைய ஒரு அருமையான வெளிப்பாடு. இதையெல்லாம் இவங்க விமர்சனம் செய்ய தான் சொல்கிறாங்க. அந்த நவீனத்துவ உலகத்திலையும் இந்த மாதிரி நிறைய ரெப்பிட்டேஷன்ஸ் இருந்தது வாழ்க்கையில். திரும்ப திரும்ப செய்கிறது வேலையை. இந்த திரும்ப திரும்ப சொல்கிறதுன்னு ஒரு ஜோக் வரும் மாதிரி. திரும்ப திரும்ப சொல்கிறதுன்றது ரெப்பிட்டேஷன். இந்த ரெப்பிட்டேஷன் ஒரு சலிப்பை கொடுக்கும். யாருக்கு? பின் நவீனத்துவத்துக்கு இல்லை, நவீனத்துவ காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அது ஒரு சலிப்பு, ஒரு விரக்தி, ஒரு ஏலினேஷன், அந்நியமாகிற தன்மையை கொடுத்தது. ஆனால் இந்த நவீனத்துவ உலகத்தில் திருப்பி தான் ஒரே விஷயம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். திருப்பி ஒரே விஷயம் அட்டாக் பண்ணுது. அது சுவாரஸ்யமாக இருக்கு. மைண்ட்லெஸ் ஸ்க்ராலிங்னுவாங்க. இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு அப்படி தள்ள ஆரம்பித்தோம்னாக்க திருப்பி அதே தான், ஒரே மாதிரியான விஷயங்கள் திரும்ப வந்துகிட்டே இருக்கும்.
ஆனால் நம்ம அதை வந்து சுவாரஸ்யமாக பார்த்துட்டே இருப்போம். எது வந்து உங்களுக்கு வெறுப்பையும் விரக்தியையும் சலிப்பையும் கொடுத்ததோ அது இப்பொழுது சுவாரஸ்யமாக ஆகிவிட்டது. பெரிய கோல்லாம் கிடையாது. பின்னவீனத்துவ உலகத்தில் வந்து யாருக்கும் பெரிய இலக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நோ டீலியாஜிக்கல் ஆக்டிவிட்டி, இலக்கு நோக்கிய பயணம் அல்ல. ஒரு காலத்தில் இலக்கு வேணும்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, யாரும் பேசுறதில்லை. பாருங்களேன், வாழ்க்கையில் குறிக்கோள் இருக்கணும். எந்த குறிக்கோளை நோக்கி போகிறீங்க? இந்த கேள்வியை கேட்டுட்டாக்க இந்த ஜென் ஜீல போய் கேட்டு பாருங்க, என்ன குறிக்கோளை நோக்கி போகிறீங்க? அதெல்லாம் தலைவர் பார்த்து பாருங்க, அப்படி போயிடுவாங்க. அவங்க அந்த பொறுப்பை ஏற்று குறிக்கோளை வந்து திங்க் பண்ண விரும்ப மாட்டாங்க. இவர் இது சம்மந்தமாக ஒரு உதாரணம் சொல்கிறார். தொலைக்காட்சி அவர் பீரியடில் வந்து அதிகமாக இந்த மாதிரி இன்டர்நெட்டு கம்ப்யூட்டர்ஸ் அதிகமாக வரல. கம்ப்யூட்டர்லாம் வந்துருச்சு, பட் அதிக அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து வரல. அவர் சொல்லுவாங்க, அவர் கம்ப்யூட்டர் கூட பயன்படுத்த மாட்டார். அவர் வந்து டைப்ரைட்டிங் மிஷினில் தான் டைப் படிப்பாராம். ஏன்னா அந்த ஃபிசிக்கல் டச்சு அதில் இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு சிந்தனை. அவர் சொல்கிறார், நிறைய செய்தி சேனல்லாம் வந்துருச்சு இன்றைக்கி. அவர் சொன்னதுக்கப்புறம் லட்சக்கணக்கில் பெருகி போச்சு இன்றைக்கி. அது அந்த செய்திகள் வந்து கொட்டுது மனுஷன் மேலே. இந்த செய்திகளை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறோன்னு பார்த்தாக்க, முன்னாலெல்லாம் வந்து அதுக்கு ரொம்ப ரியாக்டிவாக இருப்பாங்க. அப்படி ஆகிப்போச்சுன்னுவாங்க. இப்போ எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் மனது வந்து பழக்கப்பட்டு விட்டது. ஒரு சொரணை கம்மியாக தான் எல்லோரும் அதை ரிசீவ் பண்ணுறாங்க. உடனேலாம் யாரும் ரியாக்ட் பண்ணுறதில்லை. எல்லா செய்தியுமே வந்து ரொம்ப ரொம்ப கூர்மையான அல்லது ரொம்ப ஒரு திடுக்கிடும் செய்திகளாக இருக்கலாம். அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இப்போது. அதனால் வந்து அது செய்திக்கு ஒரு வேல்யூ இருக்கலாம், பார்க்குறவங்க வந்து ரியாக்டிவாக இருக்கிறது இல்லை. ஆனால் சுவாரஸ்யமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சலிப்பெல்லாம் வரல, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எந்தவித இலக்கும் இல்லாத மனித வாழ்க்கையாக மாறி வருகிறது, மாறிவிட்டது அவர் பொறுத்த வரைக்கும். அப்படி என்றால் ஒரு இலக்கு தேவை என்று அவர் சொல்லுகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இங்கே தான் அவர் போஸ்ட் மாடர்னிஸ்ட் ஃபிலாசபராக சொல்கிறார், இலக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இலக்கெல்லாம் அவர் முன்னால் வைக்கலை. அவர் எந்தவித நீதி போதனையும் வைக்கலை. அவர் புரிதலை மட்டுமே இங்கே அறிவுறுத்துகிறார். இந்த மாதிரி ஒரு இலக்கற்ற சமுதாயமாக மாறி போச்சு. ஏன்னு கேட்டால், இங்கே தான் அவருடைய ஃபிலாசபியை கொண்டு வர்றாரு. அது ஒரு செயற்கையான உலகம் உருவாக்கப்பட்டு வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது வந்து சிமுல்குரா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. நாங்கள் சரியாக போகணும்னு சொன்னாமல் இருக்கலாம். நிறைய பிம்பங்கள் உருவாக்க நடந்து கொண்டிருக்கிறது. அதில் வந்து தேர்ட் ஆர்டர் சிமுலேஷன்றார். சிமுலேஷனுடைய உச்சகட்டமாக சிமுல்குரா இருக்குது. இப்படி உலகம் ஆனதுக்கான காரணம் மூன்றாம் நிலை சிமுலேஷன். மூன்றாம் நிலையும் சொல்லிட்டாங்கன்னா அப்போ 4 வகையான போலி உருவாக்கங்களை சொல்கிறார். இது பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு நிஜம் இருக்கும், நிஜத்தை பார்த்து போலியை உருவாக்கினாங்க. இதுதானே நடந்தது. நிஜம் இருக்கும், போலி உருவானாங்க. அது முதல் கட்டம். ரெண்டாவது, போலியை பார்த்து நிறைய போலிகளை உருவாக்கினார்கள். ஒன்று மாதிரி நிறைய ரிப்ளிகா கிரியேட் பண்ணாங்க. ரெண்டாவது சிம்புலேஷன். மூன்றாவது, நிஜமே இல்லாத போலி உருவாக்கினார்கள். அதான் மூன்றாவது லெவலில் வந்து அவர் டிஸ்னிலேண்டை வந்து உதாரணமாக காட்டுறாரு. அது என்னன்னாக்கா, டிஸ்னிலேண்டுக்குள்ளே போயிட்டாக்க போலியாக ஒரு பெரிய உலகத்தை உருவாக்கியிருப்பாங்க. காடு, இந்த ஜங்கிள் புக் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். அந்த காடை வந்து அப்படியே உருவாக்கி வச்சுருப்பாங்க உள்ளே. அந்த உலகத்துள்ளே போகும் காடு, சிங்கம், புலி எல்லாமே போகும். நம்ம அது உள்ளே போயிட்டால் உண்மையான ஒரு காடு மாதிரி தோன்றும். பிறகு நம்ம கண்டுகொள்வோம் இது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு காடு. அப்படின்னும் பொழுது உண்மை எங்கே இருக்கின்ற கேள்வி வரும்பொழுது, உண்மை டிஸ்னிலேண்டுக்கு வெளியில் இருக்கிற அமெரிக்கா தான் உண்மை அப்படின்னு அமெரிக்கர்கள் கருதினார்கள் என்று சொல்கிறார். ஒரு போலியை, உண்மையை போன்ற ஒரு போலியை, உச்சக்கட்ட போலியை உருவாக்கி அது போலிதான் என்று உணர வைக்கும் பொழுது ஏற்கனவே இருக்கிற ஒன்றை வந்து நிஜம் என்று நம்ம வந்து கருதுகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், அமெரிக்காவும் ஒரு செயற்கையான உலகம் தான் அதுவும் என்று அவர் சொல்கிறார். இதை விட பெரிய போலி அதான்.
ஆனால் அது தன்னை வந்து கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக அதை சுற்றிலும் நிறைய போலிகளை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த தேசபக்தி கதை தான். உண்மையான தேசபக்தர்கள் என்று தங்களை காட்டிக்கொள்வதற்காக நிறைய போலி தேசபக்தர்களை உருவாக்கி அதை பார்த்து அடடா இது போலி, இவங்கெல்லாம் போலியான தேசபக்தர்கள், நமக்கு இவர்கள்தான் உண்மையான பக்தர்கள் என்று நாம் யோசிப்போம். ஸோ ஒரு கான்ட்ராஸ்டை கிரியேட் பண்ணி அதுலேயும் வந்து டிப்ளமேட்டிக்காக போலிகள் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுன்றார். இந்த 4ஆம் நிலை போலி தான் வந்து ஹைப்பர் ரியாலிட்டி. ஹைப்பர் ரியாலிட்டியை தான் தமிழில் மீமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதீதமான உண்மையாக இருக்கிறது. இப்போ சில விஷயங்கள் உலகத்தில் அப்படி இல்லவே இல்லை, ஆனால் உருவாகும். நீங்கள் இது குழந்தைகளுக்கு பாருங்கள், கேமில், வீடியோ கேமில் நிறைய இப்போ சூப்பர்மேன், அப்புறம் ஸ்பைடர்மேன், பேட்மேன், அப்புறம் உமன், இதெல்லாம் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் வந்து இந்த குழந்தைகளுக்கு பொம்மைகளாக வச்சுக்கிட்டே தூங்குதுங்க, அப்படியே நம்புதுங்க. அதெல்லாம் ஒரு எல்லை வரைக்கும் வந்து அதெல்லாம் வந்து உண்மையை போன்ற ஒரு 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 வாழ்க்கையினுடைய பார்ட்னராகவே ஆயிடுது. இதெல்லாம் நிறைய இம்மாதிரியான மீமைகள் வந்து தோற்றம் உருவாக்கப்பட்டு விட்டன. இந்த இடத்துல நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பார்க்குறோம். இன்றைக்கி வந்து எவ்வளோ மார்ஃபிங்லாம் வந்து விட்டது. இன்றைக்கி வந்து ரொம்ப டெக்னாலஜி பயங்கர அப்படியே தத்ரூபமாக உருவாக்கி அதை வந்து சிறகுகள் முளைத்து பறந்து கொண்டிருக்கிறார்கள் சாதாரண மனிதர்கள் கூட அந்த வெளியிலே. அதாவது வெர்ச்சுவல் உலகத்தை வந்து வெர்ச்சுவல் ரியாலிட்டின்ற வார்த்தையில் வந்து நியாயப்படுத்தி விட்டார்கள். அது ரியல் தானே தோணுது. இப்படி மாட்டிக்கிட்டு பார்க்கும்போது 3 டைமென்ஷன்லாம் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் மாட்டாமலேயே நீங்கள் உலகம் அப்படி உருவாக்கி விட்டார். அப்போது இது போலியாக இருக்கிறது என்பதை வந்து அவர் வந்து சுட்டி காட்டுகிறார் என்பது முதல்ல புரிஞ்சுக்கிறோம். சிமுலேஷன் என்பது போலி உருவாகுதல். இது நுணுக்கமாக பேசுகிறாருங்க. சிமுலேஷன் என்பது போலிகள் உருவாக்கப்படுதல். அந்த உருவாக்கப்பட்ட நிகழ்வுக்கு பேர் சிமுலேஷன். இந்த சிமுலேஷனே ஒரு ஸ்டேஜ் ஆகி அதுவே வந்து யதார்த்தம், உண்மை என்ற அங்கீகாரம் பெறும் நிலைக்கு செல்கிறது. போலிகள் வந்து உண்மைகளாக ஏற்கப்பட்டு விடுகிறது. அதுக்கு மேலே கொஸ்டின் யாரும் பண்ணுறதில்லை. இப்போ யாராவது வந்து லஞ்சத்தை பற்றி கொஸ்டின் பண்ணுறாங்கள பாருங்கள், அது உண்மை, அது யதார்த்தம். யதார்த்தமான வாழ்க்கையை பற்றி பேசும்பொழுது அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி பண்ணும்பொழுது என்ன ஆகுதுனாக்க சிமுலாக்கிரம், அப்படி சிமுலேஷன் சிமுலாக்கிரம்ன்ற நிலைமைக்கு போகுது. அதுதான் ஹைப்பர் ரியாலிட்டி. அந்த ஸ்டேட் என்னன்னாக்க நோ ரிலேஷன் டு எனி ரியாலிட்டி. அதை நீங்கள் உண்மைப்படுத்தி பார்க்க முடியாது அது உருவாக்கங்களை. ஏன்னா அது எதனுடைய போலியும் அல்ல, இது உருவாக்கப்பட்ட புதிய போலி. அது அதாவது ஏதோ ஒன்றத்தை பார்த்து போலியை செய்வாங்க. இப்போது எதையோ சேர்த்து மனிதன் தன்னை பிரம்மாவாக மாற்றி ஆனால் போலியை சமைக்கிறான். அவன் தான் படைப்புலகின் பிரம்மாவாக மாறிட்டான் மனுஷன். அவன் உருவாக்குறான் இந்த பின்னவீனத்துவ உலகத்தில் வந்து போலிகளை வந்து உண்மையான தன்மை கொண்டவை போல உருவாக்குவது மட்டுமல்ல, அதுக்கு ரெஃபரன்ஸே எதுவும் கிடையாது. நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்க முடியாது. நோ ரிலேஷன் டு எனி ரியாலிட்டி. நோ ரிலேஷன் டு எனி ரியாலிட்டி. இட் இஸ் இட்ஸ் ஓன் பியூர் சிமுலாக்ரம் என்று சொல்கிறார். சிமுலாக்ரம் என்ற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்துகிறாரு. அது வந்து அர்த்தம்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. இது அர்த்தம் உருவாகும் இடம் அல்ல. நீங்கள் அர்த்தத்தை தேடலாம் முடியாது இந்த உலகத்தில். உங்களுக்கு புரியுதா? இந்த அர்த்தம் வந்து தேடணுன்னாக்கா நிஜம் இருந்தால் தான் தேட முடியும். எல்லாமே போலி ஆயிடுச்சு. அர்த்தம் வந்து முடிவில்லாமல் சுழண்டு கொண்டிருக்கிறது. இதுவான பிடிச்சா அது வருது, அதை பிடிச்சா இது வருது. குறியீடுகள் மூலமாக சுழற்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஒவ்வொன்றுத்துக்கான அர்த்தம் என்பதும். இங்கே வந்து ட்ரூத் ஃபால்ஸ்லாம் கிடையாது, உண்மை பொய்யெல்லாம் கிடையாது. உண்மை பொய்ன்னு சொல்ல முடியாது, ஒரிஜினல் இல்லை போலி காப்பின்னு சொல்ல முடியாது, நீங்கள் எது பிரிண்ட்டு எது ஜெராக்ஸ்னு சொல்ல முடியாது. அதே போல் வந்து ரியாலிட்டி எது அப்பீரன்ஸ் எதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் தோற்றமும் உண்மையும்லாம் வந்து ஃபிலாசபியில் பேசுவோம், அதெல்லாம் எதுவும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இந்த இருமைப்பாடுகள் அனைத்தும் இருமைகள்
இந்த பைனரி அத்தனை இதுவும் செயலிழந்து விட்டன அந்த அதுக்கு வந்து அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. அப்போது இதை வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் எதையுமே விமர்சனம் பண்ண முடியாது, இதை வந்து நீங்கள் புரிந்து கொள்ளவும் முடியாது. நண்பர்களே, நம்ம வாழ உலகத்தை பற்றி தான் பேசுகிறார். நமக்கு வந்து ஏதோ ஒரு ரியாலிட்டி இருக்கும், போலி இருக்குன்னு நினச்சோம். ஆனால் இப்போ எல்லாமே அப்படி உருவாக்கி விட்டது. அப்போ அந்த உண்மையை வந்து தோண்டி மறுபடியும் கொண்டு வந்து வச்சு இந்த போலிகளெல்லாம் ஒழிச்சிட முடியுமான்னு கேட்டால் இட்ஸ் நாட் பாசிபிள். அது சாத்தியமே இல்லைன்றார். உன் விதி இனிமேல் இப்படி தான். அது சொல்கிறாரு, பியூர் சிமுலேஷன்ன்றது வந்து காட்ட முடியாத ஒன்று. அதை வந்து இதில் பியூராக அந்த சிமுல்குரான்னு சொல்கிறீங்க போலி, அதில் எப்படி வந்துச்சுன்னு பார்க்க முடியும்னா சொல்ல முடியாது. அது வெவ்வேறு காம்பினேஷனில் ஓடிட்டே இருக்குது. நான் வாழும் சமூகத்தினை இயல்பான நிலையாக அது எங்கும் பரவி இருக்கிறது. இந்த போலி சிமுலாக்கிரம்னு சொல்கிற பாருங்க, ஹைப்பர் ரியல், மெய்யியல், பொய், உச்சக்கட்ட அதீத பொய். அல்ல, அது பொய் அல்ல, அது உண்மை தான். அது அதீத உண்மை. அது ஏன்னா அங்கங்கே அதில் ஒரு பக்கத்தை பார்த்தா உண்மை மாதிரி தெரியும், ஒரு பக்கம் பார்த்தா பொய்யா தெரியும். அது பிடிக்க முடியாதுங்க. அது பிரம்மாண்டமாக வியாபித்து உண்மையாக இந்த நான் வாழற சமூகத்தில் நிலை கொண்டு விட்டது. எவ்வளோ பெரிய ஒரு பயமுறுத்தல் பாருங்களேன். இதை ஒத்துக்கிட்டீங்கன்னாக்க நம்ம ஆன்மீக தேடல் எல்லாமே அர்த்தம் இல்லாத போயிடும். அப்போது இது எங்கும் வந்து நிலையாக இருப்பதாக ஆகிவிட்டது என்பதுதான் இன்றைக்கி இருக்கிற ஒரு அறிவுசார் உலகத்தினுடைய அதிர்ச்சியான செய்தியாக அவர் பார்க்குறாரு. இந்த நிலையில் மார்க்சியம் ஒரு தீர்வு கொடுக்கணும்னு நண்பர்கள் நம்புவாங்க. ஆனால் ஒத்ரியா வந்து மார்க்சியத்தையும் விமர்சனம் செய்கிறார் அல்லது இந்த விளக்கத்திற்கு உட்படுத்துகிறார். அதை ஒரு மெட்டா நெரேட்டிவாக பார்க்குறார். ஐடியாலஜி மூலமாக இனிமேல் தீர்வு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி உலகம் வந்து ஐடியாலஜினால் இயங்கலை, அது சிமுலேட்டட் இந்த சிமுல்குரான்னு சொல்கிறோமே, அதன் மூலமாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. போலி உலகமாக மாறிவிட்ட உலகத்தில் நீங்கள் என்ன தத்துவத்தை பேச முடியுன்றது தான் இதனுடைய கேள்வியாக இருக்குங்க. சமூகம் வந்து பொருளாதாரம் எடுத்துக்கிறோம். கார்ல் மார்க்ஸுடைய கொள்கை எப்படி பொருளாதாரம் எடுத்துக்கிட்டாக்க, ஒரு பொருளுக்கு பயன்பாட்டு வேல்யூ, ஃபங்க்ஷனல் வேல்யூ இருக்குது. மார்க்ஸுடைய புரியல அதுதான். அதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருக்குது, பண்ட பரிமாற்ற வேல்யூ இருக்குது. அப்படின்ற அளவில் தான் வந்து கம்யூனிசம் பார்க்குது. இன்றைக்கி அந்த பொருள் என்பது வந்து பயன்பாட்டு மதிப்பு அல்லது அதுக்கு ஒரு பரிவர்த்தனை மதிப்பு என்ற நிலையை தாண்டி விட்டது. அது இப்போ வந்து ஒரு சிம்பாலிக்கான வேல்யூ வந்து விட்டது. அதுக்கு சிம்பாலிக் வேல்யூ பொருளுக்கு. அது பயன்பாடு இருக்குதா இல்லை அது விலையை விற்க முடியுமாலாம் கிடையாது. அது ஒரு சிம்பிளாக மாறிடுச்சு, சைன் வேல்யூவாக மாறிடுச்சு. அது குறியீடு மதிப்பீடாக இருக்கிறது. இன்றைக்கி வாங்குகிற பொருள் எல்லாமே வந்து சைன் வேல்யூவில் இருக்குது. இதுதான் வந்து கன்சூமரிசம் நம்ம சொல்கிறோம். ஒரு நுகர்வியம் என்பது வந்து பரவி விட்டது. அதனுடைய அடிப்படை என்னவா இருக்குனாக்க சைன், SIGN சைன், தி சிம்பிள். என்ன சிம்பிள்? ஸ்டேட்டஸ் சிம்பிள். என்ன வாட்ச் நமக்கு தெரியும், நுகர்வியத்தினுடைய விளைவு என்னன்னு தெரியும். இன்றைக்கி வந்து இந்த இளைய தலைமுறை வந்து ஒரு தேவை இருக்குது, தேவையின் அடிப்படையில் பொருள் அல்ல, அது வந்து ஒரு சிமுலேஷனின் அடிப்படையில் அந்த தேவைகள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. இது ஃபுல்லாகவே வந்து போலி தேவைகள் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. நம்ம அதை உருவாக்கிட்டே இருக்கிறோம். எல்லாம் தான் சேர்ந்து, வெறும் கேபிட்டலிசம் மட்டும் உருவாக்கலை, எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த போலி தேவையை வந்து இந்த பின்னவீன சமூகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. எப்படி பற்றி யோசிக்கிறார் பார்த்தீங்களா? அப்போது இது வந்து இந்த ஒருத்தர் வந்து 10 வாட்ச் வச்சுருக்கிறார், 100 பேராக வச்சுருக்கிறார். அவர் இப்போது சொல்ல போனால் இந்த மாதிரி பிராண்டடாக என்ன பிராண்டு சீக்கிங் அனிமலாக மனுஷன் மாறிட்டான். அது கூட ஒரு மார்க்சியத்தோட ஃப்ராங்க்ஃபர்ட் மார்க்சிஸ்ட் பேசுகிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி இவர் போகிறார். பொருளுடைய மதிப்பீடு என்பது பயன்பாடு என்பது அல்ல. நம்ம பற்றி என்ன ஒரு யூஸ்ஃபுல்லான பொருள் வாங்கக்கூடாதான்னு கேட்கணும், அது அல்ல. அது 1,50,000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கி கட்டுறாங்க, நான் தப்பு சொல்ல.
அதனுடைய பயன்பாடு கிளாக் மட்டுமா, வாட்ச் பார்க்குறது மட்டுமா, அதையும் தாண்டி வந்து அதை கட்டிக்கிட்டு போகும்போது கிடைக்கிற ஒரு மதிப்பு, இப்படி தானே வந்து இன்றைக்கி உலகம் ஆயிடுச்சுருந்தாங்க. அப்போ ஐடியாலஜினால் நம்ம வாழலை, நம்ம வந்து இந்த சிமுலேஷனால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு பெரிய நுகர்விய பண்பாடு என்பது உருவாக்கப்பட்டு, நம்மாலேயே உருவாக்கப்பட்டு, அதில் வந்து பலனடைவது உயர்கட்ட முதலாளித்துவம் பயனடைகிறது. எல்லாருமே பயனடையலாம், எல்லாருமே லாஸ் அடைகிறாங்க. ஒரு உலகத்தையே உடைச்சி செதறி அதை வந்து போலியாக உருவாக்கிட்டோம். உண்மை தொலைந்து போன ஒரு பொருள் முடிஞ்சு போச்சு. யதார்த்தத்தை இனிமேல் கண்டுபிடிக்க முடியாது. யதார்த்தம் மீண்டு வருவதற்கான சாத்தியப்பாட்டை இழந்து விட்டது. போலிகள் யதார்த்தம் போல தங்களை காட்டிக்கொள்ளும், அல்லது யதார்த்தத்தை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் இருப்பது போல நெருக்கடிகளை வந்து காட்டும். தொலைக்காட்சியில் வர பல செய்திகள் வந்து நம்ம ஏதோ உண்மைக்காக நம்ம தேடி கண்டுபிடிக்க போன்ற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணோம். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னாக்கா அதற்கான ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு அமைப்பும் ஐடி விங்கு வச்சுருக்கிறாங்க. அவன் யாரை எதிர்க்க வேண்டுமோ அவனுக்கு ஆதரவு போலவே பேசி அந்த எதிர்ப்பை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னே தெரியலை, எந்த செய்தி உண்மையான செய்தின்னு புரியலை, செய்தி மாதிரியே வருது. நான் காலேஜிலேருந்து ஓய்வு பெற்றேன். அப்போது ஃபேஸ்புக் அப்போ தான் வந்திருக்குது. அப்போ 2-3 போஸ்டர்ஸ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. தினத்தந்தியில் தலைப்பு செய்தியாக பேராசிரியர் முரளி பணி ஓய்வு, இன்னொன்று மதுரை கல்லூரி முதல்வர் ஓய்வு பெற்றார், மலை முரசு. அப்படியே அது தத்துவமாக பேப்பருடைய ஃப்ரண்ட் பேஜாக இருந்தது. நான் கூட பார்த்துட்டு இது என்னடா இது இவ்வளோ தூரம் வந்து இந்த பத்திரிகைகள்லாம் வந்து இறங்கி போயிட்டாங்களான்னு நினச்சேன். பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க. எது உண்மை எது பொய்ன்னே தெரியாது. இதுதான் பின்னவீனத்துவ உலகம் வந்து உருவாயிருச்சு. நம்ம அது உள்ள இருந்துக்கிட்டே வந்து பழைய ஆட்கள்லாம் வந்து இந்த நவீன ஆட்களை, பின்னவீன ஆட்களை பார்த்து விமர்சனம் பண்ணுறது இனிமேல் பிரயோஜனம் இல்லை. அதுதான் சொல்கிறாரு. நீங்கள் சரி உண்மையை மீட்டெடுக்கலான்னு முயற்சி பண்ணிங்கனாக்க அது ஒரு சிமுலேஷன் ஆகும். அது பொய்யை உருவாக்குற அந்த பாதைக்குள்ளே போயிடும். நிறைய காம்ப்ளிகேட் பண்ணும், ஓவர் சிமுலேஷன் ஆகும். உண்மை வந்து இன்னும் காம்ப்ளிகேட் ஆகி வந்து குழம்பி போயிடும். உண்மையாக கண்டுபிடிக்க முடியாது. யூ கேன் நெவர் ஃபைண்ட் த ரியாலிட்டி. அப்போது கனவுகளை வேணால் காணலாம், கனவுகளில் வேண்டுமானால் நீங்கள் காணலாம். உண்மை வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னும் பொழுது இன்னும் கூட சொல்கிறாரு, தொலைக்காட்சிகள் மூலமாக அதுக்கு உதாரணம் சொல்கிறாரு. அப்படியே மழையாக பொழியுது, இமேஜஸ்லாம் தகவல்லாம் மாற்றி மாற்றி பொழியுது. இதுவான்னு தெரியாமல் மண்டை காஞ்சி போகுது. இந்த நிலையில் தான் மனிதன் இருக்கும்போது இப்போ டிஎன்ஏலையும் மாடிஃபிகேஷன் வந்துருச்சு. அவர் பீரியட்லாம் வந்து இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் வந்து ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. அப்போது இந்த டிஎன்ஏ மாலிகுலர்ஸை வந்து மாறுதல் செய்வது என்பதும் வேறு விதமான வந்து தரவுகள் டேட்டா மூலமாக வந்து இந்த கட்டமைப்பதும். இன்றைக்கி பாருங்களேன், டேட்டா தானே எல்லாமே. டேட்டா நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. நமக்கு வந்து வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், எல்லா சோஷியல் மீடியாவும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கனாக்கா மனிதர்களை வந்து அவங்க தான் வந்து உருவாக்குறாங்க. இனிமேல் அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் முதல்ல இதை நம்பலை, இது செய்ய முடியும் நான் நம்பலை. நம்ம வீட்டு குழந்தைகளை வச்சே நம்ம கண்ணை குத்திட்டாங்க. இளைஞர்களெல்லாம் வந்து இந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணி அதாவது ஸ்டடி பண்ணுறாங்க, பிஹேவியரல் ஸ்டடி. நெட்ஃப்ளிக்ஸில் சில திரைப்படங்கள் இது குறித்து வந்தது. குறிப்பாக ஸ்பாட்டிஃபை வந்து எப்படி வந்து இசையை வந்து எப்படி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், நாங்கள் எப்படி வந்து அது ஒரு விற்பனைக்குரிய பொருளாக பரவலாக்குகிறோம்ன்றதை பற்றி போட்டிருந்தாங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் வந்துச்சு. ஒருத்தர் வந்து ஒரு சவுண்டுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, ஒரு கலருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, ஒரு பொருளை எப்படி நேசிக்கிறாரு, எந்த மாதிரி பொருள் மாடிஃபிகேஷனை விரும்புகிறாங்க. அப்போ இதெல்லாம் வச்சுட்டு இந்த உலகத்தை வந்து ஒரு நுகர்வோர் ஒரு பேர் உலகமாக மாற்றி விட்டார்கள். இந்த டேட்டா என்பது வந்து என்னை பற்றி நான் பிறந்தா வாழ்ந்த டேட்டா இல்லை. நான் வந்து எந்த மாதிரியான வாழ்க்கை வந்து உருவாக்கிட்டு இருக்கேன், எந்த மாதிரி டேஸ்ட் என்ன, எனக்கு இந்த டேஸ்ட் எப்படி மாற்றுறது.
அப்படியெல்லாம் யோசித்து மனிதர்களுடைய இந்த தேவைகளையும் ஆசைகளையும் வந்து ஒரு டிசையர் மேக்கிங் மிஷினாக மாற்றிட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து டிஎன்ஏ குறியீடுகளும் இந்த டிஜிட்டல் தகவல்களும் வந்து புது உலகத்தை உருவாக்கி இருக்கின்றன என்பதுதான் வந்து நம்ம பார்க்குற விஷயமா இருக்குது. அவர் சொல்கிறார், அப்போ இந்த உலகமே இப்படி கட்டமைத்துருச்சுனாக்க உண்மை எது பொய் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உண்மைக்கும் கற்பனைக்குமான வேறுபாடு அழிந்து விட்டதுன்றார். ரொம்ப நெகட்டிவாக சொல்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் வந்து ஆன்மீக அன்பர்களை வந்து கொஞ்சம் சீரியஸாக அதை யோசிக்கணும் நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இதை யாருமே நம்ம பார்த்துருக்கேன். கொஞ்சம் யோகம், தியானம், ஆன்மீகம், சிவம் இது குறித்து வந்து அக்கறை கொண்டு தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கின்ற அன்பர்கள் வந்து இந்த மாதிரி தத்துவங்களை வந்து காதால் கேட்க பிடிக்கிறதில்ல. அவனுங்களுக்கு என்ன சார் தெரியுறாங்க. ஆனால் உலகத்தை வந்து அது வந்து மாயை உலகத்தில் நம்ம இல்லை, நாமே மாயையாகிவிட்டோம். அவங்க வைக்கிற தத்துவம் அதுதான். இப்போ பாருங்கள், வீடியோ கேம் வந்து வாழ்க்கையாகிடுச்சு குழந்தைகளுக்கெல்லாம். அப்படியே அதிலே இருக்கிறாங்க அவங்க. வீடியோ கேம் வந்து அப்படியே பார்ட் ஆஃப் த லைஃபாக மாறி விட்டது. விளம்பரங்களே உண்மையாகி விட்டன. விளம்பரத்தில் வந்து ஒரு பர்கர் காமிக்கிறான், அதில்னா ஒரு தக்காளி பழம் காமிக்கிறான், இல்லை ஒரு ஆப்பிள் பழம், அப்படியே அது மேலே தண்ணியெல்லாம் அது முத்தாக இருக்குது, பார்க்கவே அற்புதமாக இருக்குது. கடையில் போனால் அப்படி இல்லை, கிடைக்கல. ஆனால் அதுதான் ஒரிஜினல், இது நல்லா இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு விளக்கம் கொடுக்குறா பாருங்கள். நம்ம வந்து விளம்பரத்தில் அழகாக காட்டப்பட்ட அந்த பொருள் தான் உண்மையான பொருள் நினைக்கிறோம். நிஜத்தில் இருக்கிறது தான் நிஜம். ஆப்பிள் அவ்வளோ அழகாக இருக்காது, தக்காளி பழம் அவ்வளோ அழகாக இருக்காது, ஆனால் அப்படி காமிக்கிறான். அந்த பர்கரையும் அந்த இதையும் பார்த்தோன்னா, சீஸையும் பார்த்தோன்னா அது சாப்பிடணும்னு தோணுது. போடு 2 பர்கர் ஆர்டர் போடு. அப்படியாக வந்து உங்களுடைய சிந்தனைகளே வந்து அங்கே வந்து அவங்க வந்து ட்ரெயின் பண்ணிட்டாங்க. இன்னும் அருமையான உதாரணம் வந்து பிக் பாஸ் ஷோ. பிக் பாஸ் வந்த புதில் வந்து அது நாடகமா, அது போட்டியா, அது ஒரு வாழ்க்கையாகவே நினைத்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 15 பேரும் நம்ம இருப்பாங்க. ஆனால் கோடிக்கணக்கான பேர் அது உள்ளே வாழ்ந்தாங்க. பார்வையாளர்களும் 24 மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதாவது ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகள், ரியாக்ஷன்ஸு, நெருக்கடிகளை எதிர்கொள்கின்ற விதம் எல்லாவற்றையும் நம்ம வந்து அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிற மனிதர்கள் அத்தனை பேர் பார்வையாளர்கள் உள்ளே போயிடுறாங்க. சமீப காலங்கள் தான் தமிழில் இருக்கக்கூடிய அந்த பிக் பாஸில் வந்து இந்த கேமு ஜெயிக்கணுன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அப்படிலாம் யாரும் யோசிக்கிறது இல்லை. அப்போ அதுவே உண்மையாக அதை அந்த மாதிரி தான் வாழ்க்கையை நினச்சிக்கிறாங்க. விளம்பரமே வந்து உண்மையாகவும் வாழ்க்கை நிஜங்களெல்லாம் வந்து பொய்யாகவும் தோன்றக்கூடிய ஒரு மனோபாவம் உருவாக்கிவிட்டது. விளம்பரத்தில் உள்ளது தான் வேணும்னு அடம் பிடிக்குதுங்க குழந்தைங்க. அப்போது இப்படியாக வந்து உருவாக்கி கடவுளே வந்து ஆன்லைனில் வந்தார். இப்போது இங்கேருந்தே நம்ம பூஜை செய்து அர்ச்சனை செய்து வந்துடும், உங்கள் வீட்டுக்கு வந்துடும். கடவுளை கூட வந்து ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வந்து கொண்டு வந்தாச்சு இன்றைக்கி. எவ்வளோ சேனல்ஸ் அதுக்காக. அப்போது இது வந்து போர் நடக்கின்ற செய்திகளை பாருங்கள். அவர் சொல்கிறார், கல்ஃப் வார் வந்து நடக்குதுன்னு தகவலாக அதை தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான். நமக்கு அது உணர்வு ரீதியாக யாரும் அது உள்ளே போகலை. முதல்ல போனாங்க ஓவராக எங்கே பார்த்தாலும் அந்த போர், இந்த போர், வெள்ளம், எங்கே பார்த்தாலும் வெள்ளம், இந்த தகவலாம் வர என்ன ஆகுதுனாக்க நம்ம வந்து அது ஒரு மழுங்கடிக்கப்படுகிறோம். உணர்வுகள் மழுங்கடிக்கப்பட்டு ஒரு மற்றும் ஒரு தகவலாகத்தான் இவையெல்லாம் வந்து நம்ம கிடைக்கிது. அங்கே ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டாங்க, இங்கே ஒரு 42 பேர் செத்து போயிட்டாங்கன்னா அப்படியா செத்து போயிடுவாங்க, அது இயல்பு தானே அப்படின்ற அளவுக்கு ஒரு சென்சிட்டிவிட்டியை வந்து மழுங்கடித்து இயல்பாக நம்மளை மாற்றுற இடத்துக்கு வந்து இந்த உலகம் கொண்டு போயிடுச்சு. மிரர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு புக் எழுதுகிறாரு போத்ரியா. மிரர் ஆஃப் ப்ரொடக்ஷன், மார்க்சியத்தை விமர்சனமாக பார்க்கிறாரு அந்த புத்தகத்தில். அவர் சொல்கிறாரு, மார்க்சிசம் இட் செல்ஃப் இஸ் த மிரர் ஆஃப் கேபிட்டலிசம். முதலாளித்துவத்தினுடைய மற்றொரு தலைகீழ் பிரதிபலிப்பு தான் மார்க்சியம்ன்றார். தலைகீழ்ன்றது நான் சொல்கிறேன், சரிங்களா? ஏனென்றால் ரெண்டுத்துக்கும் மையம் வந்து ப்ரொடக்ஷன் தான், உற்பத்தி தான் வந்து கேபிட்டலிசத்துக்கும் அடிப்படையான விஷயம், மார்க்சியத்துக்கும் அடிப்படையான விஷயம். கொஞ்சம் நகர்ந்து நின்று மார்க்ஸ் பார்த்திருக்கலாம் என்று இவர் யோசிக்கிறார்.
அடித்தளம் வந்து ப்ரொடக்ஷன். ஆனால் போர்டியாவுக்கு வந்து அடித்தளம் வந்து கன்சம்ஷன், நுகர்வு மற்றும் குறியீடுகள் அல்லது சிம்பிள்ஸ் அப்படி வச்சுக்கலாம். SIGNS சயின்ஸ். இதன் அடிப்படையில் விஷயத்தை புரிஞ்சுக்க பாருங்கள். உலகத்தினர் ப்ரொடக்ஷன் அடிப்படையில் நீங்கள் வரலாறு பார்க்குறீங்க, உலகத்தை பார்க்குறீங்க. பட் நுகர்வு, கலாச்சாரம் மற்றும் சயின்ஸ் மூலமாக பாருங்கன்றார். உண்மைன்றது வந்து மார்க்ஸ்க்கு வந்து மெட்டீரியல் ரியாலிட்டி, அது வந்து மெட்டீரியல் ரியாலிட்டி. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அந்த காலம் அப்போல்லாம் இல்லைங்க, ஒன்றும் இப்போ ஹைப்பர் ரியாலிட்டி ஆயிடுச்சு. மீமை ஒன்றும் அதீத உண்மைன்ற அளவுக்கு போயிடுச்சு அது. ஸோ ஒரு ஒரு காலம் கடந்து விட்டது என்று தான் பார்க்கிறார் இவர். ஒரு ஐடியாலஜி, ஒரு சித்தாந்தம் என்றால், ஐடியாலஜின்றதே மார்க்ஸ் பொறுத்தவரைக்கும் மற்ற ஐடியாலஜிலாம் ஃபால்ஸ் கான்ஷியஸ்னஸ். ஃபால்ஸ் கான்ஷியஸ்னஸ்னால் தவறான ஒரு யோசனையில் உருவாக்கப்பட்டது. இவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் சிமுலேஷனியா அப்படின்றார். புது வார்த்தை பயன்படுத்துகிறார். அது வந்து சிமுலேஷனில் வந்து உருவாக்கப்படுது. தேவைகள் என்பது இயற்கையானவை அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் சொல்கிறாரு. இல்லை, தேவைகள் என்பது போலியாக உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு இவர் சொல்கிறார். இதுதான் வந்து வித்தியாசங்களாக பார்க்குறோம் நம்ம இதில் வந்து ஹிஸ்ட்ரி, வரலாறு கடைசியாக தான். வரலாறுன்றது ஒரு டயலட்டிக்கல் ப்ராசஸில் வருது. கார்ல் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இயங்கியல் வரலாற்று பொருள் முதல்வாதம். இவரை பொறுத்த வரைக்கும் வரலாறுலாம் முடிஞ்சு போச்சுங்க, வரலாறுலாம் சிதைந்து விட்டது, கொலாப்ஸ் ஆயிடுச்சுங்க, ஹிஸ்ட்ரியே இல்லைங்க, எங்கே படிக்க போகிறீங்க? ஏன்னா அடுத்தவனாக்க வருங்கால சமுதாயத்தை கேட்டு பாருங்கள், ஹிஸ்ட்ரியை இப்போ சொல்லுவாங்க. சொந்த வீட்டினுடைய வரலாறை தெரிஞ்சுக்க விரும்பலை யாரும். எங்கெங்கேயோ எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட சிந்தனைகள், கற்பனையான உலகம். இதில் வந்து வரலாற்று கூறுகளை நினைவில் கொள்ள முடியாத அல்லது அதற்கு தேவை ஏற்படாத வாழ்க்கை சூழல். இப்படி தான் வந்து புதிய ஒரு அடிமைகள் வந்து உருவாகி இருக்கிறார்கள் அவர் சொல்கிறார். எல்லாத்துக்கும் ரெவல்யூஷன் வந்தால் தீர்வாயிடும். இதுதான் வந்து மார்க்சியத்தினுடைய அடிப்படை. புரட்சி வந்தால் கூடங்க அதை வந்து இருக்கிற சிஸ்டம் வந்து முழுங்கிருங்கன்றார் போத்ரியா. நீ என்ன வேணாலும் ப்ரொட்டஸ்ட் பண்ணு, புரட்சி பண்ணு, புரட்சி இதெல்லாம் என்ன நடக்கும்? இன்னொரு சிஸ்டம் வந்து அதை அப்படியே உள்ள கபலீகரம் செய்து விடும். பாருங்களேன், இங்கே நிறைய தமிழ்நாட்டிலும் எடுத்துக்கலாம். நம்ம இன்னும் தமிழகம் வந்து ஒரு பின்னபினத்துவ சமுதாயமாக இன்னும் மாறவில்லை என்னை பொறுத்தவரை. ஆனால் நிறைய அதற்கான சாத்தியங்களும் கூறுகளும் அதிகமாகி கொண்டு வருகின்றன. இளைய தலைமுறையை பார்த்தா தெரியும். அப்போது பின்னவீனத்துவ உலகம் என்பது வந்து சிதைந்து போன, வரலாறு சிதைந்த, அடையாளம் சிதைந்த, தரவுகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பெரிய போலியான உலகம் அது. அது இருக்குதுன்னு புரிய வைக்கிறது தான் பின்னவீனத்துவ தத்துவம். அப்படி இருக்கணும்னு சொல்லலை அவங்க. இவ்வளோ நிலைமை இப்படி இருக்குதியான்னு சொல்கிறாங்க. அவங்க டயக்னிசிஸ் பண்ணுறாங்க, டாக்டர் மாதிரி. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டு அவங்க வந்து அப்படி இருக்க சொன்னாங்கன்னு வச்சுட்டாங்க. அவங்க டயக்னிசிஸ் பண்ணி சொல்ல, ரெவல்யூஷன் மூலமாக நீ வந்து ஒன்றும் மாற்ற முடியாது அப்படின்னு போத்ரியா சொல்கிறார். ஆக நிஜம் மரணம் அடைந்து விட்டது. இனிமேல் அது உயிரோட வரத்துக்கு சாத்தியமே இல்லை, எந்த சான்ஸுமே இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்படின்னா இப்படி தான் இருக்கணுமா? இதிலிருந்து விடுதலை கிடையாதா அப்படின்னு போத்ரியாவை கேட்டாக்க, விடுதலை என்ற சொல்லையே வந்து சந்தேகிக்கின்றார். புரட்சியை தீர்வு வைக்கலாமா? புரட்சியை தீர்வு இல்லை. அதை வரக்கூடிய அடுத்த அமைப்பு ஒழுங்கிடும். வரலாறு அப்படி தான் சொல்லுது. இப்போ விடுதலை என்பதே ஒரு சிமுலேஷனை கிரியேட் பண்ணு ஒன்று. இன்றைக்கி பாருங்களேன், தமிழர் விடுதலையெல்லாம் பேசுகிறோம், பல இன விடுதலையை பற்றி பேசுகிறாங்க. இந்த விடுதலை என்ற சொல்லை ரொம்ப தீவிரமாக கொண்டு செல்லும் பொழுது அது எம்மாதிரியான ஒரு மாற்றங்களை எல்லாம் அதை கொண்டு வர போகிறது ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. இந்த விடுதலை என்ற சொல்லை கொண்டு போகும்பொழுது, புரிந்து கொள்ளும் பொழுது, அது வெவ்வேறு என்ன சொல்கிற இணைப்புகளை உருவாக்கி அது கடைசியில் வந்து அந்த நோக்கத்துக்கு எதிராகத்தான் போகும் என்று அவர் சொல்கிறார். அப்போ விடுதலையும் சாத்தியம் இல்லை, இந்த ரெவல்யூஷனும் சாத்தியம் இல்லை, வெளியேறுவதற்கு வெளியே இல்லை. அப்படி மாட்டிக்கிட்டு போனோமோ? இந்த சிறைச்சாலையை நாமும் சேர்ந்து தான் உருவாக்கி இருக்கிறோம்.
நம்ம விருப்பப்படவே தானே அது. இந்த கன்சூமரிசம்ன்றது நான் ஆசைப்படும் போது தானே உருவாச்சு. எல்லாவற்றின் மீதும் ஆசைப்பட வந்து அது விலங்குகளை பூட்டி கொள்ள தொடங்குகிறோம். அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் புத்திஸ்ட் ஃபிலாசபி மாதிரி வரும். அப்போ இந்த இடத்துல ஆனாலும் கூட அவர் ஒன்று சொல்கிறாரு, சிறு விரிசல்கள் காணப்படும், சின்ன சின்ன ஓட்ட தெரியும், சிறு விரிசல்கள் காணப்படும், அதன் வழியாக நீ மூச்சு விட்டுக்கிடலாம், கொஞ்சம் யதார்த்த நிலைக்கு சென்று வரலாம் அப்படின்னு சொல்கிறார். இதை வந்து கிராக்ஸ் அண்ட் ஃப்ராக்சர்ஸ் என்ற வார்த்தையில் பயன்படுத்தி சொல்கிறார் அவர். கிராக், ஒரு சின்ன கிராக் விடுவாங்க. அப்போ என்னன்னாக்க சிஸ்டத்தை வந்து ஒரு தனிநபராலேயோ பெரிய கூட்டத்தில் கூட எதிர்க்க முடியாது, பெருசாக ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஆனால் அதை தீவிரமாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். சிஸ்டம்னு சொன்னால் நம்ம அரசாங்கம் கவர்மெண்ட்டு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற ஊடகங்கள் கூட, செய்தி நிறுவனங்கள் கூட எல்லாவற்றையும் நம்ம மேலே திணிக்கும் பொழுது அவற்றை நாம் எப்படி ரிசீவ் பண்ணுறோன்றது இல்லை அவர் வலியுறுத்துகிற விஷயமா இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு விளம்பரம் பார்க்குறீங்க, அந்த விளம்பரத்தில் வந்து ஒரு சோப்பு, இந்த சோப்பு உங்களை வந்து அழகாக வைக்கும், இந்த க்ரீமை வந்து 9 to 5 க்ரீம் போடுங்க உங்களுக்கு சரியாயின்னு சொன்னாங்கனாக்க அந்த இடத்துல நீங்கள் கோபப்படவில்லை, அதே சமயத்தில் நம்பவும் இல்லாத அப்படி சிரிச்சுட்டு போகிறீங்க. இந்த சிரிப்பு தான் அங்கே விடுதலை. அது எள்ளி ஒரு சின்ன நகையாடுதல். இந்த போலிகளை நான் அடையாளம் கண்டு கொண்டேன் என்ற புரிதல் அது. அதுக்காக அது பெரிய மாபெரும் விழிப்பு நம்ம பார்க்க வேண்டாம். எத்தனை பேர் இந்த இப்போ விழிப்புணர்வை பற்றி பேசுவதற்காக வந்த ஆன்மீக குருமார்களும் என்ன பண்ணுறாங்க, ஒரு அதுக்கான அவங்கள மற்றவங்கள மயக்கக்கூடிய அளவிற்கான பிம்பங்களை வைத்து வந்து காணொளிகளை உருவாக்குகிறார்கள். பார்க்குறேன், அதை பார்த்தோன்னே அப்படியே ஏதோ பிரபஞ்சத்துக்குள்ளே போகிற உணர்வுகளை உண்டாக்கி அவர்களை வந்து ஈர்க்கிறார்கள். உண்மைக்கு போவதற்காக போலிகளை உருவாக்குகிறார்கள். அதை பார்த்த உடனே எவன் ஒருவன் அதை உள்ளே மூழ்கி விடாமல் அதை புறம் தள்ளுகிறான், சிரிப்பின் மூலமாக நிராகரிக்கிறான். ஒரு வசீகர மயக்கம். அவர் சொல்றாரு, அது ஒரு எதிர்ப்பு, அப்படியே போய் ஒரு ஜிந்தாபாத் எதிர்ப்பு அல்லது ஒரு நிராகரிப்பது. இதை வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரியில் குறிப்பாக வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் மாஸ்டர் சொல்கிறாங்க, பெரும் நிராகரிப்புன்னு. அடோர்னோலாம் அதை சொல்கிறார். அவர் சொல்லும்போது இந்த சிரிப்பு, நேரடியான எதிர்ப்பு நீங்கள் செய்துட்டீங்கன்னாக்க சிஸ்டம் இன்னும் வலுப்படும். அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. உடனே வந்து அதிகாரிகள் யோசிப்பாங்க, இந்த எதிர்ப்பு எப்படி சமாளிக்கணும்னு யோசிப்பாங்க, அடுத்தது மாதிரி எதிர்ப்பு வந்தால் கூட வராமல் எப்படி நசுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இதுதான் நடக்கும். நீங்கள் உங்கள் எதிர்ப்பை வந்து வசீகரமாக நழுவி செல்லுங்கள் காட்டணும்னாக்க, எதிர்ப்பை நீங்கள் உங்கள் எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்றால் வசீகரமாக அதில் நழுவி செல்லுங்கள். சிரிச்சுக்கிட்டே நிராகரியுங்கள். மனிதர்களை அல்ல, உங்கள் மீது மறைமுகமாக சிம்பாலிக்காக வரக்கூடிய இந்த விஷயங்களெல்லாம் நிராகரிக்க கற்றுக்குங்க. ஒரு அழகான வாட்ச் காமிக்கிறான், அவங்க கைக்கு ரொம்ப அழகாக இருக்கும், இருக்கட்டும்பா. இந்த கடைகளுக்கு போனவங்க அப்படி தானே போட்டாங்க, சார் இது பாருங்கள் சார் ரொம்ப சீப் சார், 10 ரூபா பொருள் 2 ரூபாய் கடைக்கு சார், இருக்கட்டும் அப்புறம் பார்க்குறேன், அந்த இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மனோநிலை இருக்கிறது. இதுதான் வந்து அந்த சிறு விரிசல்கள்னு அவர் சொல்கிறார். இங்கே என்ன புரிஞ்சுக்கிறோன்னாக்க, நான் படிமமாக மாற்றப்பட்டு வருகிறேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருத்தரும். அதற்கு தேவை விழிப்பு நிலை. முழு விழிப்பு சாத்தியமில்லை. ஒரு கனவு உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் கனவு கண்டு கொண்டு இருக்கிறோம் என்று புரிந்து கொள்கிறோம் பாருங்கள், அதான் விழிப்பு நிலை. கனவு கண்டு கொண்டு இருக்கிறோம்னு அதான் கனவு காண தெரியுமா? இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, நீங்கள் விழித்திருக்கவில்லை, முழுமையாக மயங்கவும் இல்லை, ஆனால் அரைகுறையாக உங்களுக்கு தெரிகிறது கனவிலே இருக்கிறோம். இது அரைக்கனவு. அந்த நிலையிலேயே நீங்கள் அட்லீஸ்ட் இருக்க பார்க்கன்றார். அட்லீஸ்ட் மயக்கம் வந்துடுது. மாலுக்குள்ளே போயிட்டா அந்த பொருள் எல்லாம் அப்படியே நம்மளை வந்து வசீகரிக்கிறது. இந்த மாதிரி பெரிய பெரிய டிமார்ட் மாதிரி பெரிய கடைகளுக்குள்ளே போயிட்டோம்னாக்கா நம்மளை இழந்து விடுகிறோம். முழு நுகர்வோராக மாறி விடுகிறோம். அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் பாஞ்சு நம்ம வாங்குகிறோம். இதை வாங்குகிறோன்றதை புரிஞ்சுக்கும் போது கொஞ்சம் கையை கட்டுப்பிடிச்சிக்கும். இதுதான், இது பெரிய ஞானம் அல்ல,
இது ஒரு சின்ன ஒரு விடுதலை, ஒரு சிறு விடுதலை, அவ்வளோதான். அப்போ நாம் படிமம் என்று உணர்ந்து கொள்ளுகிறோம் என்பதே வந்து ஒரு பெரிய அறிவு இல்லைங்களா? அதுதான் அவர் சொல்கிறார். அப்போது அமைதியாக சற்றே விலகி இரும் பிள்ளாய். நீங்கள் ஆன்மீகத்தோடு கனெக்ட் பண்ணால் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல வந்து எல்லாத்துலேயுமே முந்திரி கொட்டை மாதிரி இன்வால்வ் ஆயிடாதீங்க. ஏனென்றால் எல்லாமே சிமுலேட்டட் ரியாலிட்டி, எல்லாமே அறிந்தோ அறியாமலோ உருவாக்கப்படுகின்ற பொய்மைகளுடைய மொத்த வடிவம்தான் எல்லாமே. எல்லா செய்திகளையும் பார்க்காதீங்க. செய்திகளை பார்த்தே வந்து உங்களை நீங்கள் சுயத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லா செய்திகளையும் பார்க்காதீங்க. எல்லாத்துக்கும் கருத்து சொல்லாதீங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க. எல்லாவற்றுக்கும் கருத்துக்களை வந்து பகிராதீர்கள். எல்லா காட்சிகளிலும் கலந்து கொள்ளாதீர்கள். அப்போது உங்கள் கவனத்தை வந்து அது கெடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க காட்சிகள் எல்லாம். அப்போ எல்லா செய்திகளையும் நம்ம பார்க்கும்போது நம்மளை வந்து குழப்பமடைய வைக்கிறது. அப்போது இது ஒன்றும் இல்லை, விலகி தான் இருக்குது. ஒரு மௌனம், ஒரு அலட்சியப்படுத்துவது இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தை. அப்போது இதுதான் வந்து உங்களுக்கு கிடைக்கிற ரிலீஃப். இது கிரேட் ரிலீஃப்னா கொஞ்சம் தளர்ச்சி அடைந்து அப்பான மூச்சு விட்டுக்கிற ஒரு தருணமாக இருக்கும். அது மீனிங்லெஸ் தான், பல அர்த்தம் இல்லை தான். அதை பார்த்து ஒரு புன்னகை தான். அதை ஏற்றுக்கொள்வது கடினம்தான். அர்த்தமில்லை என்பதை ஏற்றுக்கொள்வதுதான் கடைசி சுதந்திரம். இது இப்படி தான் இருக்கும், ஆனால் இதிலிருந்து நான் விலகி செல்ல வேண்டும் என்று புரிஞ்சுக்கணுன்றாரு. இன்றைய உலகத்தில் அன்பு, காதல், பாசம் இதெல்லாம் கூட சிமுலேஷனாக மாறிடுச்சுன்றார். அதுக்கு நிறைய உதாரணங்கள் தரப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், சுருக்கமாக பார்க்கலாம். உண்மையான காதல்ன்றது வந்து ஒரு காலத்தில் வந்து கணிக்க முடியாதது, ஆபத்தானது, வலி வரும், அடி விழும், எல்லாம் நடக்கும். கட்டுப்படுத்த முடியாத தோல்விக்கான சாத்தியமுள்ள ஒன்று. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நவீன காதல் வந்து ஒரு எமோஷ்னல் மேனேஜ்மெண்ட்டோட சம்மந்தப்பட்டதாக இருக்குது. இனிமே பிரேக்கப் ஆகிறான்ற ஒரு நிலைப்பாடோடு தான் அந்த காதலுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறாங்க. இன்னும் கூட அது வந்து சூட்டபிலிட்டிலாம் பார்த்துக்கிறாங்க. டேட்டிங் ஆப்ஸ்லாம் வந்துருச்சு. டேட்டிங்கிற ஒரு கான்செப்டே வந்து என்னென்னாக்கா, இது சூட்டபுளாக, இந்த பேர் சூட்டபுளாக இருப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கிறது தான். நமக்கு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குமா அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கம்பேட்டிபிலிட்டி ஸ்கோர் அப்படின்றாங்க. 2 பேரும் சேர்ந்து போகிறதுக்கான மார்க் போட்டு பார்க்குறாங்க. கணக்கு பார்த்து தான் காதலிக்கின்ற சூழல் வந்து விட்டது. ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் ரூல்ஸ் வச்சுக்கலாமா, நீ இதை செய்வ அதை செய்ய, புரிதல் என்று நாம் அதை சொல்லுகிறோம். பரவச நிலை இல்லைங்க. இது வந்து ஒரு எமோஷ்னல் மேனேஜ்மெண்ட்டு நிர்வகிக்கப்படுகின்ற உறவாக இந்த பின்னவீரத்துவ காலத்துடைய காதலானது மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். குடும்பமும் அப்படி தான். முன்ன இருந்த குடும்பத்தினுடைய விஷயம் வந்து போய் இப்போ குவாலிட்டி டைம், நேரத்தை வந்து ஒதுக்குவது கூட இயலாத விஷயமாக போய் பாசம் என்பது உணர்வு என்ற நிலை மாறி அது வந்து ஒரு திறனாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அன்பு கூட வந்து காட்டணும். நீ எவ்வளோ என்னை அன்பு செலுத்துகிறாய் என்பது, ஹவு மச் யூ லவ் மீ அப்படின்னு கேட்டாக்கா, இவ்வளோ பெருசு அவ்வளோ பெருசு எல்லாம் காமிக்கணும். இல்லை பொருளால் காட்டணும், இல்லை வேறு ஏதாவது வகையில் காட்டணும், இல்லை அதுக்கான படங்கள்லாம் போட்டு காட்டணும். அப்படி போட்டால் காட்டுகின்ற அன்பாக மாறி விட்டது எல்லாமே. ஒரு உதாரணம் சொல்லலாம். நீ என்னை எவ்வளவு நேசிக்கிறாய் என்று ஒரு கேள்வி கேட்டால் அது காதலை அளவிடுவதற்கான ஒரு கேள்வி. அப்போயே காதல் சத்து போச்சாங்க. எவ்வளவுன்ற வார்த்தை வரும்பொழுது அங்கே போயிடுது. போதையானுடைய பார்வையிலிருந்து காதல் பொய் இல்லை, அது காட்சியாக மாறிவிட்டது. அது உண்மையாகவும் இல்லை, அது ஒரு காட்சியாக மாறிவிட்டது. அப்போ உண்மை இல்லாத பொய் இல்லாத ஒரு 2 கட்டம் சூழ்நிலை நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்றது தான் வந்து அவர் வந்து முன்வைக்கிற விஷயமா. உண்மையும் இல்லாத பொய்யும் இல்லாத இருக்குதுன்றதான் அவர் முன்வைக்கிறார். கடைசி பகுதிக்கு வந்துடும். ஏன் இந்த போலி உலகம் உருவாக்கப்படுகிறது? எதற்காக இந்த போலி உலகம் உருவாக்கப்படுகிறது? யாரால் இந்த போலி உலகம் உருவாக்கப்படுகிறது?
பொத்ரியாரை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிறாரு, இந்த உலகம் மக்களை ஏமாற்றுவதற்காக உருவாக்கப்படவில்லை. பாருங்க, அப்படி யோசிக்கிறார் பாருங்க. அப்படி இருந்தால் உண்மையை காட்டினா முழிச்சுக்கிடுவாங்க. ஒருத்தங்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தினா உண்மையை காமிச்சா முழிச்சுக்கிடுவான். இது ஏமாற்றுவதற்காக உருவாக்கப்படவில்லை. உண்மை என்பது தேவையே இல்லை என்று எல்லாரும் கருதியதால் உருவாக்கப்பட்டது. இந்த உண்மை எப்படியே கொலை பண்ணி ஆகணும், அடித்து தூக்கி கட்டி வெளில போட்டணும். இது ரொம்ப தொந்தரவு பிடிச்சிட்டாரு எல்லா தரப்புலையும் உண்மைன்றது. அப்போ நிறைய போலிகளை அடைச்சிட்டோன்னா அந்த உண்மை தானாக செத்து போயிடுது. அப்போ மைய நோக்கம் என்னவென்றால் உண்மை இனி தேவையில்லை என்ற நிலையை உருவாக்கணும். உண்மை இருக்கிறதாங்க இந்த கேள்வி கேட்குறது, சந்தேகம் வருது, சிந்தனை வருது, எல்லாம் வருது. சிந்தனையெல்லாம் இல்லாமல் ஒரு சுகமான வாழ்க்கை. சும்மா இருன்னு சொல்கிறவன் அதை நெகட்டிவ் சைடில் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு அமைதி வேணுனாக்க ஒரு கோபம் இருக்கக்கூடாது. உண்மை இருந்தால் கோபம் வரும், பொய்யை பார்த்து கோபம் வரும். உடனே புரட்சி செய்யணும்னு நினைப்பீங்க, மாற்றணும்னு நினைப்பீங்க. அப்படியே அதை பாட்டுக்கு அது இருக்குதுப்பா அப்படி தான் இருக்கும். அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆக போகுது? ஆக போலி உலகத்தை ஏதோ ஒரு சக்தி உருவாக்கவில்லை. உண்மையிலிருந்து தப்பிப்பதற்காக மனித சமூகம் தானாக உருவாக்கி கொண்டது தான் இந்த போலி உலகம். இந்த போலி உலகத்தை நம்ம தான் உருவாக்கியிருக்கிறோன்றது அவர் முன் வைக்கிறாருங்க. இன்றைய சமூக அமைப்பிற்கு உண்மை தேவையில்லாமல் போய்விட்டது என்று சொல்லுவதால் உண்மை தேவையில்லை என்று அவர் பரிந்துரைக்கவில்லை. உண்மை தேவையற்றதாக மாறிச்சுன்னு புரிஞ்சுக்கின்றார். இந்த உலகம் உண்மை இல்லாத பொய்யின் மீது கூட இயங்குகின்ற உலகமாக இருக்கிறது பாருங்கள். அப்போ எப்படி இதிலேருந்து வெளில வருது? முழுக்க வெளியில் வர முடியாதுன்றது தான் அவர் சொல்லக்கூடிய நிலைப்பாடாக இருக்கிறது. அப்படி என்றால் என்னத்தான் செய்வது என்ற ஒரு கையேறு நிலை ஏற்பட்டுவிட்டது. என்னதான் பண்ண போகிறோம்? அவர் சொல்கிறது இப்படி தான், வேறு ஒன்றும் இல்லை, இது இப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் விழிப்போட சிமுலேஷன் என்பது நடக்குதுன்றதை புரிஞ்சுக்குங்க. இந்த நிலை சிமுலேஷனாகவே அனுபவியுங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நிறைய படங்கள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது போலியான படம், போலியான வீடியோ என்பதை புரிந்து கொண்டு பார்க்கும்பொழுது உங்களுடைய அந்த ஈடுபாடு என்பது இயல்பாக இருக்காது. நம்பி ஏமாற மாட்டீங்க. அப்போ எல்லாம் சுற்றிலும் இருக்கும். அடிமையாக மாறாமல் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிங்க. எல்லாத்துலேருந்தும் எல்லாவற்றையும் நிராகரிக்க வேண்டியதை நிராகரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் விழிப்பு நிலை. இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் டொமைன் விழிப்பு நிலை இருக்கட்டும். இந்த மெட்டீரியல் உலகத்துக்குள்ளேயே உருவாக்கக்கூடிய போலிகளிலிருந்து சற்று விலகி இருக்க வேண்டும். அதற்கு கூர்மையான கவனிப்பு தேவைப்படுகிறது. எதெல்லாம் நம் சுயத்தை களவாடுகின்றது, எதெல்லாம் பொய்மையின் பிம்பமாக உண்மை போல தோற்றமளிக்கிறது என்பது குறித்த விழிப்பு நிலையைத்தான் அவர் அங்கே முன்வைக்கிறார். இப்படி விழிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம், அது நடந்துக்கிட்டே இருக்கும். அது பெரிய மாற்றம் என்பது நடந்துக்கிட்டே இருக்க போகுது. போலிகளுக்குள்ள மோதல், போலிகளுக்குள்ள புதிய உருவாகுதல் நடந்து கொண்டே இருக்கிறது. உங்களால் அடிப்படையாக அதை மாற்றுவது சாத்தியப்பாடு இல்லை என்றாலும் நீங்கள் விலகி இருந்து அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை மட்டும் வலியுறுத்தி விட்டு அதோடு நிறுத்திக்கிறார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு காணொலியில் பார்க்கலாம்.